ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வை முதல் முறையில் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தமிழ் எக்ஸாமில் 3 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க. ஓகேயா? அதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் போட்டாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் எனித்தான் அட்டன் பண்ணிங்கன்னா போகிறோம் மார்க் கொடுத்துருவாங்க. அந்த இது தமிழ் நடந்திருக்கு. இந்த கொஸ்டினை மோஸ்ட்லி அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது கொஸ்டினை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஓப்பன் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிக் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒன் வேர்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ இப்போ ஷேர் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நடந்த 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வில் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த கொஸ்டினை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பகுதி 3ல் பிரிவு 2 அதில் கொஸ்டின் நம்பர் 33. இந்த கொஸ்டினுக்காகத்தான் கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெடுநாளாக பார்க்க பண்ணி இருந்தேன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வர வேண்டியது வந்து எண்ணி இருந்தேன்னு வரணும். ஓகேயா? எண்ணி இருந்தேன் வந்தால் தான் வேர்டு முழுமையாக கருத்தை தெரிவிக்கும். அதனால் இங்கே பண்ணியிருந்தேன் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் 3 மார்க் அட்டன் பண்ணியிருந்தால் கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு எழுதிச்சிங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி யாரும் கண்டுக்க மாட்டீங்க, ஏன்னா பார்த்தோன்னே படித்தனால எழுதியிருப்பீங்க. ஓகேயா? இந்த கொஸ்டின் ஈஸியாகவே எழுதியிருக்கலாம். அப்போ இல்லாட்டி 32 கொஸ்டின் அட்டன் பண்ணிப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தடவை மனப்பாட பாட்டு தான் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்போ 3 மார்க் பொறுத்தவரை கண்டிப்பாக 6 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போக அந்த கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துட்டு மிஸ்டேக் தான் சொல்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெடுதுனாலாம் ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி கொஸ்டின் எழுதுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஓகே, அதனால் இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணாட்டி கவலை இல்லை. மிச்சம் உள்ள கொஸ்டின் ஈஸியானதான் அட்டன் பண்ணிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.